இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் குகன் சக்கரவர்த்தி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வங்காள விரிகுடா படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்ணாச்சி என மக்களால் அழைக்கப்படும் பெரிய செல்வந்தராக குகன் சக்கரவர்த்தி வாழ்ந்து வரார். திருமணமான முதல் இரவே அவருக்கு இல்லறத்தில் சோதனை வருது. இதனால் மனமுடைந்து கடற்கரையில் தனிமையில் இருக்கும் நேரத்தில் பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாங்க. அவரை காப்பாற்ற குகனுக்கு தற்கொலைக்கு முயன்ற பெண் தனது முன்னாள் காதலி என தெரிய வருது. அவரது நிலையை அறிந்த குகன் சக்கரவர்த்தி அந்த பெண்ணுடன் வாழ்வது மட்டுமின்றி அவருக்காக ஒரு கொலையும் செய்கிறார். இந்த நிலையில் குகன் சக்கரவர்த்தியால் கொலை செய்யப்பட்டவர் தொலைபேசி தொடர்பு கொண்டு குகனையும் அவரது காதலையும் மிரட்டலாம். இதனால் குகன் அதிர்ச்சி அடைந்து போகிறாரு. இறுதியில் கொலை செய்யப்பட்டவர் எப்படி மிரட்டுறாரு, குகன் சக்கரவர்த்தி என்ன செய்தார், இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை இயக்கியது மட்டுமின்றி படத்தில் உள்ள 21 கிராஃப்ட்களையும் தனியாளாக கையாண்டு கிண்ண சாதனைக்கு முயற்சித்திருக்காரு குகன் சக்கரவர்த்தி. மனைவியிடம் அன்பு, முன்னாள் காதலியிடம் அர்ப்பணிப்பு மற்றும் ஊர்செல்வந்தராக நடித்துள்ள குகன் கேரக்டர் பொருத்தமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். படத்தில் 2 கதாநாயகியின் காதல் காட்சிகள் ரசிக்க வைக்குது. பொன்னம்பலம், வையாபுரி, வாசு விக்ரம் ஆகியோர் நடிப்பு கூடுதல் பலம் சொல்லலாம். காட்சிகளில் பல இடங்களில் செயற்கைத்தனமான நடிப்பு, திரைக்கதையில் சுவாரஸ்யம் குறைவு ஆகியவற்றை சரி செய்திருக்கலாம் தோணுது. இறுதி காட்சியில் மெரினா கடலுக்கு திராவிட கடல் என பெயர் மாற்ற கோரிக்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்.